அஞ்சரைப்பட்டி நேயர்களுக்கு வணக்கம். மூலிகை விருந்து பகுதியில் உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறது உங்கள் தமிழ் செல்வி. இன்னைக்கு மூலிகை விருந்து பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வத்தல் வகையை சார்ந்தது, அதாவது கோவைக்காய் வத்தல். கோவைக்காய் வத்தல் எப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். கோவைக்காய், மோர், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இந்த கோவைக்காய் வத்தல் எப்படி செய்யலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கோவைக்காயை நல்லா நைஸாக கட் பண்ணிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதில் நல்லா புளிச்ச மோரை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு, இதோட கொஞ்சம் நரநரன்னு அரைச்ச மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 2 days நல்லா ஊறணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு 2 நாள் நல்லா நீங்க ஊற வைக்கணும். ஊற வச்சு எடுத்தாச்சு. இந்த ஊற வச்சு எடுத்ததை பார்த்தீங்கன்னா வெயில்ல பாலித்தீன் பேப்பர்ல நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா 2 days, அதை நல்லா காய வச்சு எடுத்துருங்க. அந்த மாதிரி காய வச்சு எடுத்தது தான் இந்த வத்தல். சரிங்களா? இதோட முடிஞ்சிடலாங்க. இனிமேல் தான் வேலையே இருக்கு. இனிமேல் இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வானிலை அடுப்புல வச்சுட்டு இப்போ மோர் இருக்கு இல்லையா, அதை ஊத்திடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஊத்துனது நல்ல புளிச்ச மோர். இப்போ நார்மலான மோர் ஊத்திட்டு இதுல கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், இதுல நம்ம காய் வச்சு எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த காயை இதுல ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிச்சு மோர் சுத்தமா தெரியாம காய் நல்லா மேல வர அளவுக்கு கொதிக்கணும். அது முடிய நம்ம வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா தனித்தனியா வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா கோவைக்காய் வத்தல் ரெடி. இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். வத்த குழம்பு, மோர் குழம்பு இதுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதனால என்ன யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா வயிற்றுல உள்ள புண்ணாரும், வாய் புண்ணாரும், சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணி அதனால நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த வத்தல் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா தனித்தனியாக மோர் நல்லா சுண்டிடுச்சு. இந்த நேரத்தில் இப்போ ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிடலாம். இப்போ இதோட செய்முறை என்னன்றதை நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். கோவைக்காய் நல்லா ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் நல்லா புளிச்ச மோரை ஆட் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இதில் நல்லா நரநரன்னு அரைச்சி வச்சிருக்க மிளகுத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு 2 days நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சு அதை எடுத்து வெயிலில் ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு நல்லா காய வைக்கணும். காய வச்சு அதை எடுத்துட்டு ஒரு வானிலையில் கொஞ்சமாக மோர் ஊற்றிட்டு, ஃபர்ஸ்ட் நம்ம புளிச்ச மோர் ஊற்றினோம். இப்போ கொஞ்சமாக நார்மலான மோர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள், நம்ம இந்த மாதிரி காய வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த காயை போட்டுட்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணணும். சுண்ட வச்சு எடுத்ததை இப்போ நீங்கள் அந்த பிளேட்டில் போட்டுட்டு சுவையான கோவைக்காய் வத்தல் ரெடி. அதை திரும்ப நீங்கள் வெயில காய வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் வறுத்து சாப்பிடலாம்.